ஓம் சாந்தி. இன்றைய அழகான முரளியில் ஆழமான கருத்துக்களாக பாபா என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே எல்லாருமே வனவாசத்தில் இருக்கோம். அதனால் நல்லதாக அணியணும், நல்லதாக சாப்பிடணும், அந்த மாதிரி ஆர்வம் இருக்கக்கூடாது. படிப்பு மற்றும் நடத்தையில் முழு கவனம் கொடுக்கணும். சதா ஞான ரத்தினங்களால் நிரம்பி இருப்பதற்கான வழி என்ன அப்படின்னா தானம் மட்டும்தான். எவ்வளோக்கு எவ்வளோ தானம் செய்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ தங்களுக்குள்ள நிரம்பியவராக இருப்பாங்க. யார் இந்த ஞானத்தை கேட்டு தாரணை செய்து தானம் செய்கிறார்களோ அவர்களைத்தான் புத்திசாலின்னு சொல்கிறோம். ஒருவேளை புத்திங்கிற பையில் ஓட்டை இருந்ததுன்னா எல்லாமே வெளியேறிடும். அதனால் படிப்பை முறைப்படி படிக்கணும், 5 விகாரங்கள்லேருந்து விடுபட்டவராக இருக்கணும், ஞானி யோகி அதாவது ரூபசத் ஆகணும். நன்கு படித்த அத்தாரிட்டி உடைய ரிஷி முனிவர்களை படைப்பை பற்றி தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த அறிமுகத்தை பாபா நமக்கு கூறுகின்றார். இந்த உலகம் முட்கள் நிறைந்த காடாக இருக்கிறது, ஆனால் சத்யுகம் மலர் நிறைந்த தோட்டமாக இருக்கிறது. இந்த உலகம் முட்கள் நிறைந்த காடு அப்படிங்கிற பட்சத்தில் முட்கள் ஒவ்வொன்றும் காய்ந்து போயிருக்கிறது, அதனால் எளிதாக தீப்பற்றுகிறது. ஆனால் சத்யுகம் மலர் நிறைந்த தோட்டமாக பசுமையாக இருப்பதனால அங்கே தீப்பற்றுவது இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சத்திய நாராயணனுடைய கதையை கேட்டு நரனிலிருந்து நாராயணன் ஆகிறோம். குழந்தைகளாகிய நாம் யோக சக்தியின் மூலமாகத்தான் முழு உலகத்தையும் எழுப்பணும். முழு உலகத்தையும் எழுப்பணும்னா எவ்வளோ யோக சக்தி தேவை. யோக சக்தியின் மூலமாகத்தான் கல்பமாக நம்ம ஸ்வர்க்கத்தை உருவாக்கணும். யோக பலத்தினால ஸ்தாபனை ஏற்படுது, உடல் பலத்தினால விநாசம் ஏற்படுது. ஊக்கத்தொகை பெறுவதற்காக படிப்பை நல்ல விதமாக படிக்கணும். நறுமணமுள்ள மலரா மாறி நம்மை போல மற்றவரையும் மாற்ற வேண்டும். விஷயங்கள் அப்படிங்கிற மேகத்தை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக ஒரு நொடியில் கடந்துவிடக்கூடிய வெற்றி சுரூபமாக ஆகணும். எந்த ஒரு விஷயத்திலுமே கேள்விக்குறி எழுப்புவது என்பது வீணான கணக்கு ஆரம்பமாவது ஆகும். வாங்க இன்றைய முரளியை விரிவாக கேட்கலாம். ஓம் சாந்தி. 16/1/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். தலைப்பு: இனிமையான குழந்தைகளே, இங்கே நீங்கள் வனவாசத்தில் இருக்கிறீர்கள். நல்லதாக அணிய வேண்டும், சாப்பிட வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளாகிய உங்களுக்குள் இருக்கக்கூடாது. படிப்பு மற்றும் நடத்தையில் முழுமையாக கவனம் வையுங்கள். கேள்வி: ஞான ரத்தினங்களால் சதா நிரம்பி இருப்பதற்கான வழி என்ன? பதில்: தானம். எவ்வளவு மற்றவர்களுக்கு தானம் செய்வார்களோ அவ்வளவு தனக்குள் நிரம்பி இருப்பார்கள். யார் கேட்டு தாரணை செய்து பிறகு மற்றவர்களுக்கும் தானம் செய்கிறார்களோ அவர்களே புத்திசாலிகள். ஒருவேளை புத்தி என்ற பையில் ஓட்டை இருந்தால் வெளியேறிவிடும், தாரணை ஆகாது. ஆகவே முறைப்படி படிப்பை படிக்க வேண்டும். 5 விகாரங்களிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். ஞானி யோகி அதாவது ரூபசந்த் ஆக வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஆன்மீக தந்தை கூட கர்மேந்திரியங்களால் பேசுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் கூட கர்மேந்திரியங்களால் கேட்கின்றார்கள். இது புது விஷயமாகும். உலகத்தில் வேறு எந்த மனிதரும் இவ்வாறு கூற முடியாது. உங்களிலும் கூட வரிசை கிரமத்தில்தான் முயற்சிக்கு ஏற்ப புரிய வைக்கிறீர்கள். டீச்சர் படிக்க வைக்கிறார்கள் என்றால் அது மாணவர்களின் ரெஜிஸ்டர் மூலமாக வெளிப்படுகிறது. ரெஜிஸ்டர் மூலமாக அவர்களின் படிப்பு மற்றும் நடத்தை தெரிகிறது. முக்கியமானது படிப்பும் நடத்தையும் ஆகும். இந்த ஈஸ்வரிய படிப்பை வேறு யாரும் படிக்க வைக்க முடியாது. படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் முழு உலகத்தில் எந்த மனிதரும் அறியவில்லை. இவ்வளவு படித்த அத்தாரிட்டி உடைய ரிஷி முனிகளே நாங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பினை பற்றி அறியவில்லை என்று கூறினார்கள். தந்தைதான் அறிமுகத்தை வழங்கியிருக்கிறார்.
இது முட்களின் காடு என்று பாடப்பட்டு இருக்கிறது. காட்டில் நிச்சயம் தீ பற்றும். மலர்களின் தோட்டத்தில் ஒருபோதும் தீ பற்றுவதில்லை. ஏனென்றால் காடு முழுவதும் காய்ந்து போய் இருக்கிறது. தோட்டம் பசுமையாக இருக்கிறது. பசுமையான தோட்டத்தில் தீ பற்றாது. காய்ந்து போய் இருப்பவர்களுக்கு இடையில் சட்டென்று தீ பற்றுகிறது. இது எல்லையற்ற காடாகும். இதற்கும் தீ பற்றியது. தோட்டமும் உருவாகியது. உங்களுடைய தோட்டம் குப்தமாக மறைமுகமாக உருவாகி கொண்டிருக்கிறது. நாம் தோட்டத்தில் உள்ள நறுமணமுள்ள மலர் போன்ற தேவதைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றோம். அதனுடைய பெயரே சொர்க்கம் என உங்களுக்கு தெரியும். இப்போது சொர்க்கம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதிசயமாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளவுதான் மக்களுக்கு புரிய வைக்கிறீர்கள், ஆனால் யாருடைய புத்தியிலும் பதிவதில்லை. இந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் இல்லை என்றால் அவர்களுடைய புத்தியில் பதியாது. ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டுவிடுவார்கள். சத்யுகம் திரேதாவில் எவ்வளவு குறைவாக இருப்பார்கள். பிறகு துவாபரயுகம் கலியுகத்தில் எவ்வளவு விருத்தியாகிவிட்டது. அங்கே 1-2 குழந்தைகள், இங்கே 4-5 குழந்தைகள் என்றால் நிச்சயமாக விருத்தியடைகிறது. பாரதவாசிகள் தான் இப்போது இந்து என அழைக்கப்படுகிறார்கள். உண்மையில் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். வேறு யாரும் தங்களின் தர்மத்தை மறக்கவில்லை. பாரதவாசிகள் தான் மறந்து இருக்கிறார்கள். பாருங்கள், இச்சமயம் எவ்வளவு நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். இத்தனை பேரும் வந்து ஞானத்தை அடைய மாட்டார்கள். ஒவ்வொருவரும் தனது பிறவிகளை புரிந்து கொள்ளலாம். யார் 84 பிறவிகளை முழுமையாக எடுத்திருப்பார்களோ அவர்களே நிச்சயம் பழைய பக்தர்களாக இருப்பார்கள். நாம் எவ்வளவு பக்தி செய்திருக்கிறோம் என நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கொஞ்சம் பக்தி செய்திருந்தால் கொஞ்சம் ஞானம்தான் எடுப்பார்கள். கொஞ்சம் பேருக்கு தான் புரிய வைப்பார்கள். நிறைய பக்தி செய்திருந்தால் நிறைய ஞானம் எடுப்பார்கள். நிறைய பேருக்கு புரிய வைப்பார்கள். ஞானம் எடுக்கவில்லை என்றால் குறைவாகத்தான் புரிய வைப்பார்கள். ஆகவே அவர்களுக்கு பலனும் சிறிது கிடைக்கிறது. கணக்கு இருக்கிறது அல்லவா? பாபாவிற்கு ஒரு குழந்தை, இஸ்லாமியர்கள் இத்தனை பிறவி, பௌத்தர்கள் இத்தனை பிறவி எடுக்க வேண்டும் என கணக்கிட்டு அனுப்பியது. புத்தர் கூட தர்மஸ்தாபகர். அவருக்கு முன்பு எந்த ஒரு புத்த தர்மமும் இல்லை. புத்தரின் ஆத்மா பிரவேசம் ஆகியது. அது புத்த தர்மத்தை ஸ்தாபனை செய்தது. பிறகு ஒன்றிலிருந்து விருத்தி அடைகிறது. அவரும் ஒரு பிரஜாபிதா. ஒன்றிலிருந்து எவ்வளவு விருத்தி அடைகிறது. நீங்கள் புது உலகத்தில் ராஜா ஆக வேண்டும். இங்கே வனவாசத்தில் இருக்கிறீர்கள். எந்த பொருளிலும் ஆசை வைக்க கூடாது. நாம் நல்ல உடை உடுத்த வேண்டும் என்பது கூட தேக அபிமானம் ஆகும். எது கிடைக்கிறதோ நல்லது. இந்த உலகம் சிறிது காலம்தான். இங்கு நல்ல உடை உடுத்தினால் பிறகு அங்கே குறைந்துவிடும். இந்த விருப்பத்தையும் விட வேண்டும். இன்னும் போக போக குழந்தைகளுக்கு தானாகவே சாட்சாத்காரம் கிடைத்து கொண்டே இருக்கும். இவர்கள் நிறைய சேவை செய்கிறார்கள். அதிசயம். நிச்சயம் இவர்கள் உயர்ந்த பதவி அடைவார்கள். பிறகு தனக்கு சமமாக மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் என நீங்கள் கூறுவீர்கள். ஒவ்வொரு நாளும் தோட்டம் பெரியதாக வேண்டும். சத்யுகம் மற்றும் திரேதாவை சார்ந்த தேவி தேவதைகள் அனைவரும் இங்கேதான் குப்தமாக அமர்ந்திருக்கிறார்கள். பிறகு வெளிப்படுவார்கள். இப்போது நீங்கள் குப்தமாக பதவியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். மரண உலகத்தில் படித்து கொண்டிருக்கிறோம். அமரலோகத்தில் பதவியை அடைவோம் என உங்களுக்கு தெரியும். இது போன்ற படிப்பு எப்போதாவது பார்த்திருக்கிறீர்களா? இது அதிசயமாகும். படித்தல் பழைய உலகத்தில், பதவி அடைதல் புதிய உலகத்தில். அமர உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் மரண உலகத்தினை அளிப்பவரே படிக்கவும் வைக்கின்றார். உங்களுடையது இந்த புருஷோத்தம சங்கம யுகம் மிகவும் சிறிதாகும்.
இதில் படிக்க வைப்பதற்காக தந்தை வருகிறார். வந்தவுடன் படிப்பு ஆரம்பமாகிறது. அப்போதுதான் சிவ ஜெயந்தி மூலம் கீதா ஜெயந்தி என எழுதுங்கள் என தந்தை கூறுகிறார். இதை மனிதர்கள் அறியவில்லை. அவர்கள் கிருஷ்ணரின் பெயரை வைத்திருக்கின்றார்கள். இப்போது இந்த தவறு யாராவது புரிய வைக்கும்போது தான் புரியும். எவ்வளவு பெரிய பெரிய மனிதர்கள் மியூசியத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் பாபாவை புரிந்து கொண்டனர் என்பது கிடையாது. ஆகவேதான் விண்ணப்பத்தை நிரப்புங்கள், ஏதாவது கற்றுக்கொண்டிருக்கிறாரா என தெரியும் என பாபா கூறுகின்றார். மற்றபடி இங்கே வந்து என்ன செய்வார்கள்? சாது சந்நியாசிகள் மகாத்மாவிடம் செல்கிறார்கள். அதுபோன்று இங்கு கிடையாது. இவருடையதோ அதே சாதாரண ரூபம். உடையிலும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆகவே யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இவர் வைர வியாபாரியாக இருந்தார் என நினைக்கின்றார்கள். முதலில் அழியக்கூடிய ரத்தினங்களின் வியாபாரம் இருந்தது. இப்போது அழிவற்ற ரத்தினங்களின் வியாபாரி ஆகியிருக்கின்றார். நீங்கள் எல்லையற்ற தந்தையுடன் வியாபாரம் செய்கிறீர்கள். அவரே பெரிய வியாபாரி, மந்திரவாதி, ரத்ன வியாபாரி. எனவே ஒவ்வொருவரும் தன்னை ஞானி யோகி என புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஞான ரத்தினங்கள் இருக்கின்றது. இந்த ஞான ரத்தினங்களால் நீங்கள் தங்க புத்தி உடையவராக மாறுகின்றீர்கள். இது கூட புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். சிலர் நன்கு புத்திசாலிகளாக இருக்கின்றார்கள். அவர்கள்தான் இந்த விஷயங்களை தாரணை செய்கிறார்கள். ஒருவேளை தாரணை செய்யவில்லை என்றால் எதற்கும் பயனில்லை. அவர்களுடைய பையில் ஓட்டை இருக்கிறது, வெளியேறி விடுகிறது என புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு அழியாத ஞான ரத்தினங்களை தானமாக கொடுக்கிறேன் என பாபா கூறுகின்றார். நீங்கள் தானம் கொடுத்து கொண்டே இருந்தால் நிரம்பிக் கொண்டே இருக்கும். இல்லை என்றால் எதுவும் இல்லை, காலியாகத்தான் இருக்கும். படிப்பதும் இல்லை, முறைப்படி நடப்பதும் இல்லை. இதில் பாடம் நன்றாக இருக்கிறது. 5 விகாரங்களிலிருந்து நீங்கள் முற்றிலும் விலகி போக வேண்டும். ராக்கி கட்டும் விழா கொண்டாடுவது எல்லாம் இச்சமயத்தின் பழக்கம்தான் என பாபா புரிய வைத்திருக்கின்றார். ஆனால் மனிதர்கள் பொருளை புரிந்து கொள்ளாமல் ஏன் ராக்கி அணிந்து கொள்கிறார்கள்? அவர்கள் அப்பவித்திரமாக ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள். ராக்கியும் அணிந்து கொண்டே இருக்கிறார்கள். முன்பெல்லாம் பிராமணர்கள் கட்டினார்கள். இப்போது சகோதரிகள் சகோதரனுக்கு கட்டுகின்றார்கள், செலவிற்காக. அங்கே பவித்ரதாவின் விஷயமே இல்லை. மிகவும் ஆடம்பரமான ராக்கிகளை உருவாக்குகின்றார்கள். இது தீபாவளி, தசரா அனைத்தின் சங்கமமாகும். பாபா என்ன நடிப்பு நடித்திருக்கின்றாரோ அது மீண்டும் பக்தி மார்க்கத்தில் நடக்கிறது. பாபா உங்களுக்கு உண்மையான கீதையை கூறி லக்ஷ்மி நாராயணனாக மாற்றுகின்றார். இப்போது நீங்கள் முதல் வகுப்பில் செல்கிறீர்கள். சத்திய நாராயணனுடைய கதையை கேட்டு நீங்கள் நரனிலிருந்து நாராயணனாக மாறுகின்றீர்கள். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் முழு உலகத்தையும் எழுப்ப வேண்டும். எவ்வளவு யோக சக்தி வேண்டும்! யோக சக்தியினால்தான் நீங்கள் கல்ப கல்பமாக சொர்க்கத்தை உருவாக்குகின்றீர்கள். யோக பலத்தினால் ஸ்தாபனை நடக்கிறது. உடல் பலத்தால் அழிவு ஏற்படுகிறது. அப்பா மற்றும் ஆஸ்தி என்ற 2 வார்த்தைகள்தான். யோக சக்தியினால் நீங்கள் உலகத்திற்கு அதிபதி ஆகின்றீர்கள். உங்களுடைய ஞானம் முற்றிலும் குப்தமாக இருக்கிறது. நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். இப்போது தமோ பிரதானமாக இருக்கின்றீர்கள். மீண்டும் சதோ பிரதானமாக மாற வேண்டும். ஒவ்வொரு பொருளும் புதியதிலிருந்து பழையதாக நிச்சயம் மாறுகிறது. புது உலகத்தில் என்ன இருக்காது? பழைய உலகத்தில் ஒன்றும் இல்லை, காலியாக உள்ளது. பாரதம் சொர்க்கமாக இருந்தது. எங்கே? இப்போது பாரதம் நரகமாக இருக்கிறது. இது எங்கே? இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. ராவணனின் உருவத்தை செய்து எரிக்கின்றார்கள்.
ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. இவர்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். உங்களுக்குள் கூட நேற்று அஞ்ஞானம் இருந்தது, இன்று ஞானம் இருக்கிறது. நேற்று நரகத்தில் இருந்தீர்கள், இன்று உண்மையான சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். உலகத்தில் இருப்பவர்கள் சொர்க்கவாசி ஆகிவிட்டனர் என்று கூறுவது போல் கிடையாது. இப்போது நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்று விட்டீர்கள் என்றால் பிறகு நரகமே இருக்காது. எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்! இருப்பினும் ஒரு நொடி விஷயமாகும். பாபாவை நினைவு செய்வதால் விகர்மம் விநாசமாகும். இதை அனைவருக்கும் தெரிவித்து கொண்டே இருங்கள். நீங்கள் இவர்களைப் போல லக்ஷ்மி நாராயணன் போல இருந்தீர்கள். 84 பிறவிகள் எடுத்து இவ்வாறு ஆகிவிட்டீர்கள் என கூறுங்கள். சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக இருக்கின்றீர்கள். மீண்டும் சதோ பிரதானம் ஆக வேண்டும். ஆத்மா அழிவதில்லை. மற்றபடி அதை தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாற்ற வேண்டும். பாபா விதவிதமாக புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய பேட்டரி ஒருபோதும் பழையதாவதில்லை. தன்னை பிந்து ஆத்மா என உணருங்கள் என பாபா கூறுகின்றார். இவருடைய ஆத்மா போய்விட்டது என கூறுகின்றார்கள். ஆத்மா சமஸ்காரங்களுக்கு ஏற்ப ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கிறது. இப்போது ஆத்மாக்கள் வீட்டிற்கு போக வேண்டும். சிருஷ்டி சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. கடைசியில் கணக்கெடுத்து உலகத்தில் இவ்வளவு மனிதர்கள் இருக்கின்றார்கள் என கூறுவார்கள். இவ்வளவு ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள் என ஏன் கூறுவதில்லை? குழந்தைகளே, என்னை எவ்வளவு மறந்து விட்டீர்கள் என பாபா கூறுகின்றார். மீண்டும் நான் தான் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். அதனால்தான் தந்தையை அழைக்கின்றார்கள். நீங்கள் தந்தையை மறந்து விடுகின்றீர்கள். பாபா குழந்தைகளை மறப்பதில்லை. பாபா பத்தீத்தர்களை பாவனமாக்குவதற்காக வருகின்றார். இது பசுவாயாகும். மற்றபடி காளை மாட்டின் விஷயம் அல்ல. இது பாக்யசாலி ரதமாகும். பாபா குழந்தைகளாகிய உங்களிடம் சிவபாபா நம்மை அலங்காரம் செய்கின்றார் என கூறுகின்றார். இது கண்டிப்பாக நினைவில் இருக்கட்டும். சிவபாபாவை நினைத்தால் மிகவும் நன்மை நடக்கும். பாபா நம்மை இவர் மூலமாக, அதாவது பிரம்மா பாபா மூலமாக படிக்க வைக்கின்றார். ஆனால் இவரை நினைக்கக்கூடாது. சத்குரு ஒரே ஒரு சிவபாபா தான். அவருக்கு நீங்கள் அர்ப்பணமாக வேண்டும். இவர் கூட அவருக்கு அர்ப்பணமாகிவிட்டார் அல்லவா? இந்த இடத்துல பிரம்மா பாபா கூட அர்ப்பணமான விஷயத்தை பாபா சொல்கிறாரு. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என பாபா கூறுகின்றார். சத்யுகம் என்ற மலர்களின் உலகத்திற்கு குழந்தைகள் செல்கின்றீர்கள். பிறகு முட்களை ஏன் நினைக்க வேண்டும்? 63 பிறவிகளாக பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரங்களை படித்து பூஜை செய்து வந்தீர்கள். பூஜை கூட முதலில் நீங்கள் சிவ பாபாவிற்குத்தான் செய்தீர்கள். அப்போதுதான் சோம்நாத் கோவில் கட்டப்பட்டது. அனைத்து ராஜாக்களின் வீட்டிலும் கோவில் இருந்தது. எவ்வளவு வைர வைடூரியங்கள் இருந்தன. பிற்காலத்தில் கொள்ளையடிக்கப்பட்டது. ஒரே கோவிலிலிருந்து எவ்வளவு தங்கத்தை எடுத்து சென்றனர். இது போன்ற செல்வந்த உலகத்திற்கு நீங்கள் அதிபதி ஆகின்றீர்கள். இவர்கள் செல்வந்தர்களாக இருந்தன, உலகத்திற்கு அதிபதியாக இருந்தன. ஆனால் இவர்களின் ராஜ்யம் நடந்து எவ்வளவு காலம் ஆகிவிட்டது என யாருக்கும் தெரியாது. 5000 வருடங்கள் ஆகிவிட்டது என பாபா கூறுகின்றார். 2500 வருடங்கள் ராஜ்யம் செய்தன. மீதி 2500 வருடத்தில் இத்தனை மடங்கள் வழிகாட்டிகள் வளர்ச்சியடைந்து இருக்கின்றார்கள். நம்மை எல்லையற்ற தந்தை வந்து படிக்க வைத்து கொண்டிருக்கிறார் என்ற குஷி குழந்தைகளாகிய உங்களுக்கு நிறைய இருக்க வேண்டும். அளவற்ற சொத்து கிடைக்கிறது. கடலிலிருந்து தேவதைகள் தட்டுகளில் ரத்தினங்களை நிறைத்து எடுத்து வந்தனர் என காண்பிக்கின்றார்கள். இப்போது உங்களுக்கு ஞான ரத்தினங்களின் தட்டு நிரம்பி கிடைக்கிறது. பாபா ஞான கடலாக இருக்கின்றார்.
சிலர் நன்கு தட்டை நிரப்புகின்றார்கள், சிலருடையது ஓட்டையில் போய்விடுகிறது. யார் நன்கு படிக்கிறார்களோ, படிக்க வைக்கிறார்களோ, நிச்சயம் அவர்கள் நல்ல செல்வந்தர்களாக ஆகுவார்கள். ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. யார் நன்கு படிப்பார்களோ அவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்கிறது. இது ஈஸ்வரிய உதவித்தொகையாகும். அது அழிவற்றது, இது அழியக்கூடியது. ஏனைப்படி மிகவும் அதிசயமானது. 84 பிறவிகளின் கதை அல்லவா? ஏணிப்படியை பெரிய டிரான்ஸ்லைட்டாக செய்தால் தூரத்திலிருந்தே தெளிவாக பார்க்க முடியும் என பாபா கூறுகின்றார். மனிதர்கள் பார்த்து அதிசயப்படுவார்கள். பிறகு உங்களின் பெயர் பிரசித்தமாகிக் கொண்டே இருக்கும். இப்போது அருகில் வந்து சுற்றிவிட்டு போய்விடுவார்கள். அவர்கள் கடைசியில் வருவார்கள். 2-4 முறை விளக்கை சுற்றுவார்கள். அதிர்ஷ்டத்தில் இருந்தால் அர்ப்பணம் ஆவார்கள். விளக்கு ஒன்றுதான். எங்கே செல்வார்கள்? குழந்தைகள் மிகவும் இனிமையாக மாற வேண்டும். யோகத்தில் இருக்கும்போதுதான் இனிமையாக மாற முடியும். யோகத்தினால்தான் ஈர்ப்பு ஏற்படும். எதுவரை துரு நீங்கவில்லையோ அதுவரை யாரையும் ஈர்க்க முடியாது. இந்த ஏணிப்படியின் ரகசியத்தை அனைத்து ஆத்துமாக்களுக்கும் தெரிய வைக்க வேண்டும். மெல்ல மெல்ல வரிசை கிரமத்தில் அனைவரும் புரிந்து கொள்வார்கள். இது நாடகமாகும். உலகத்தின் வரலாறு புவியியல் திரும்ப நடந்து கொண்டிருக்கிறது. யார் இதை புரிய வைத்தாரோ அவரை நினைக்க வேண்டுமல்லவா? தந்தையை சர்வ வியாபி என்கிறார்கள். ஆனால் அங்கே மாயாதான் சர்வ வியாபியாக இருக்கிறது. இங்கே பாபா இருக்கிறார். ஏனென்றால் ஒரு நொடியில் வர முடியும். பாபா இவருக்குள் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். செய்து செய்விப்பவர் அல்லவா? தானும் செய்கிறார், செய்யவும் வைக்கிறார். குழந்தைகளுக்கு டைரக்ஷன் கொடுக்கிறார். தானும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த சரீரத்தில் இருந்து கொண்டு என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்பதை கணக்கிடுங்கள். பாபா சாப்பிடுவதில்லை, வாசனையை எடுக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளினுடைய நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. ஞானி யோகியாகி தன்னுடைய புத்தி என்ற பையில் ஞான ரத்தினங்களை சதா நிரப்பி வைக்க வேண்டும். புத்தி என்ற பையில் எந்த ஓட்டையும் இருக்கக்கூடாது. ஞான ரத்தினங்களை தாரணை செய்து பிறருக்கு தானம் செய்ய வேண்டும். 2. ஊக்கத்தொகை பெறுவதற்காக படிப்பை நன்கு படிக்க வேண்டும். முழுமையாக வனவாசத்தில் இருக்க வேண்டும். எந்த விதமான ஆர்வமும் இருக்கக்கூடாது. நறுமணமுள்ள மலர்களாக மாறி மற்றவர்களையும் மாற்ற வேண்டும். வரதானம்: விஷயங்கள் என்ற மேகங்களை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக ஒரு நொடியில் கடந்து சென்றுவிடக்கூடிய சித்தி ஸ்வரூபம் ஆவீர்களாக. ஒரு சில குழந்தைகள் சாஸ்திரவாதிகளைப் போல விஷயங்களை உருவாக்குவதில் மிகவும் புத்திசாலியாக இருக்கின்றார்கள். எப்பேற்பட்ட விஷயங்களை உருவாக்குகின்றார்கள் என்றால் அதை கேட்ட உடனேயே தந்தைக்கு கூட சிரிப்பு வந்து விடுகிறது. ஆனால் மற்றவர்கள் அவற்றின் தாக்கத்திற்குள்ளாகி விடுகின்றார்கள். இந்த அநேக விதமான வீணான விஷயங்கள் வீணான ரெஜிஸ்டரின் ரோல் பதிவுகளை அமைத்து கொண்டே இருக்கிறது. எனவே இவற்றிலிருந்து விடுபட்டு தீவிர வேகத்துடன் பறந்து செல்லுங்கள். இன்னசென்ட், அதாவது கள்ளம் கபடமற்றவர் ஆகுங்கள். தந்தையை பாருங்கள், விஷயங்களை அல்ல. இந்த விஷயங்கள் தான் மேகங்களாகும். இவற்றை ஒரு நொடியில் கடந்து சென்றுவிடும் விதி மூலமாக சித்தி ஸ்வரூபம் ஆகுங்கள். ஸ்லோகன்: எந்த ஒரு விஷயத்திலும் கேள்விக்குறி எழுப்புவது என்றாலே வீணான கணக்கு ஆரம்பமாவது ஆகும். அவ்யக்த சைலன்ஸ் மூலமாக டபுள் லைட் ஃபரிஸ்தா நிலையை அனுபவம் செய்யுங்கள். இப்போது
தங்களது சுப பாவனைகளை மற்ற ஆத்மாக்கள் வரையும் கொண்டு சேருங்கள். சைலன்ஸின் சக்தியை வெளிப்படுத்துங்கள். ஒவ்வொரு பிராமண குழந்தையிடமும் இந்த சைலன்ஸின் சக்தியானது உள்ளது. இந்த சக்தியை மனதாலும் உடலாலும் வெளிப்படுத்துங்கள். ஒரு நொடியில் மனதின் சங்கல்பங்களை ஒருமுகப்படுத்தி கொண்டு விடுங்கள். அப்பொழுது ஃபரிஸ்தா ரூபத்தின் மூலமாக வாயு மண்டலத்தில் சைலன்ஸ் சக்தியின் அதிர்வலைகளை பரப்பக்கூடியவர்களாக தங்களை உணர்ந்து பாருங்கள். ஓம் சாந்தி.